அதாவது போன வருஷம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல இந்த காலேஜ்ல இந்த கட் ஆஃப்ல போயிருக்கு. அதிகமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஈசின்னு சொல்லிட்டு அதிகமாக சூஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக அதை நம்ம பார்க்குறோம். கட் ஆஃப் நீங்களே பாருங்களேன். ஓசி கேட்டகரிக்கு எந்த மாதிரி கட் ஆஃப் இருக்கணும், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருக்கும் எந்த மாதிரி கட் ஆஃப்ல இந்த கல்லூரிகளில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்க போகுது முதற்கொண்டு ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு டீப் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 67 வருஷமாக இருக்குது. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படின்னாவே ரவுண்ட் 1ல எப்பவுமே 100% சீட் ஃபில் ஆகக்கூடிய ஒரு கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். 67 வருஷமாக மதுரையில் இருக்குது. இது லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் லாஸ்ட் இயர் 13 கல்லூரிகள் வந்து 100% வந்து சீட்டு ஃபில் ஆகியிருந்தது. அதில் இந்த காலேஜும் ஒன்று அப்படின்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா NIRF ரேங்கிங் 23, 22 அப்படின்னு போயிட்டு போன வருஷம் 18வது NIRF ரேங்கிங்கில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் NAC அக்ரிடேஷன், NBA அக்ரிடேஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட அக்ரிடேஷன் இந்த காலேஜை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இந்த காலேஜில் ரவுண்ட் 1ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரி கட் ஆஃப் இருந்ததுன்னா அவங்களால இந்த காலேஜில் படிக்க முடியும். ஒவ்வொரு கேட்டகரி, ஓசி கேட்டகரிக்கு எந்த மாதிரி கட் ஆஃப் இருக்கணும், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருக்கும் எந்த மாதிரி கட் ஆஃப்ல இந்த கல்லூரிகளில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்க போகுது முதற்கொண்டு ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு டீப் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் இந்த பிரான்ச்சுக்கு வருதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் இந்த காலேஜில் சீட்டு கிடைக்க போகுது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வருஷம் 2024க்கு எப்படி இருக்க போகுது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். 2022 போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் எந்த பிரான்ச்சுக்கு என்ன கட் ஆஃப் போயிருக்கு, எந்த கேட்டகரி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது நமக்கு சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 2022 பற்றி நான் பேசுகிறேன். ஓசியில் 189 போயிருக்கு, பிசி 184 போயிருக்கு, எம்பிசியில் 160 போயிருக்கு, எஸ்சியில் 160 போயிருக்கு. என்னது இது சிவில் இன்ஜினியரிங் இல்லையா? சிவில் இன்ஜினியரிங்க்கு அடுத்து பாருங்க சிஎஸ்சி, ரைட்? சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா பாருங்க 190க்கு மேலே இருந்ததுன்னா, குறிப்பாக ஓசி கேட்டகரின்னு சொல்லும்போது ஓப்பன் கேட்டகரி யார் வேணால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லா கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அப்போ நமக்கு சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஓசியில் 196.5ல் 22வது வருஷத்துக்கு போயிருக்கு. 22 வருஷத்தில், அதாவது 2022ல். பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 196ல் இந்த சீட்டு வந்து போயிருக்கு. எம்பிசி பார்த்தீங்கன்னா 191, எஸ்சி சைடு பார்த்தீங்கன்னா 177ல் இந்த சீட்டு வந்து நமக்கு போயிருக்கு. அதாவது இந்த கட் ஆஃபில் சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங், ரைட்? இது வந்து எஸ்எஸ் சாண்ட்விச். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 183, 176, 172, 146ன்னு சொல்லிட்டு இந்த கட் ஆஃபில் 2022க்கு சீட்டு போயிருக்கு. சிஎஸ்சி மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அது சாண்ட்விச், இது ரெகுலர். இது பார்த்தீங்கன்னா 198, 97, 95, 177. அப்போது நம்ம ஓசி, பிசி, எம்பிசி கேட்டகரியில் வர்றோம் அப்படின்னா தியாகராஜர் காலேஜில் எனக்கு சீட்டு வேணும்னா கட்டாயம் நீங்கள் 190க்கு மேலே கட் ஆஃப் எடுத்தால் மட்டும்தான் பாசிபிள் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவாக பேசுகிறோம். குறிப்பாக 195க்கு மேலே எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த சீட்டு கிடைக்குது. அடுத்து சிஎஸ்சி பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஸ்னஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 194, 93ன்னு சொல்லிட்டு நமக்கு இதுவும் கிட்டத்தட்ட 190க்கு மேலே தான் கட் ஆஃப் போயிருக்கு. எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா நமக்கு 170க்கு மேலே தான் எல்லா சீட்டுமே போயிருக்குன்றதை நம்ம இங்கே தெளிவுபடுத்திக்கணும். அடுத்து வந்து இசிஇ பார்த்தீங்கன்னா 197, 196, 193, 183ன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு அடுத்து அதிகபட்சமாக விரும்பக்கூடிய ஒரு கோர்ஸாக இந்த காலேஜில் நம்ம பார்க்குறது என்னென்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க 2022ல். அடுத்து வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இசி சாண்ட்விச் மறுபடியும், அப்புறம் ட்ரிபிள் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் சாண்ட்விச் இருக்குது, செப்பரேட்டாக இருக்குது, அப்புறம் மெக்கட்ரானிக்ஸ்னு இருக்குது.
இப்போ இந்த எல்லா இடத்துலையும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சர்க்கியூட்டல் பிரான்ச் எல்லாமே இதெல்லாம் நான் சர்க்கியூட்டல், மெக்கானிக்கல், சிவில் எல்லாம் நான் சர்க்கியூட்டல் பிரான்ச்சஸ். சர்க்கியூட்டல் பிரான்ச்சஸ் எல்லாமே 195க்கு மேலே இருந்தால் தான் ஓசி கேட்டகரிக்கு அங்கே சீட்டு கிடைக்குது. சிஎஸ்சியில் 197 இருக்கணும். பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அதே தான் எனக்கு 190 மேலே இருக்கணும். 194 இருந்தால் தான் எனக்கு ஈசி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிடச்சிருக்கு 2022. எம்பிசி பார்த்தீங்கன்னா இவங்களும் ஆல்மோஸ்ட் 190 தான் இருக்காங்க. எஸ்சி பார்த்தீங்கன்னா அதே 177 மேலே தான். சரியா? இப்போ சர்க்கியூட்டல் பிரான்ச் இல்லாமல் நான் சர்க்கியூட்டல் பிரான்ச் அப்படின்னு நம்ம பேசும்போது, அதாவது மெக்கானிக்கல், சிவில், மெக்கட்ரானிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கட் ஆஃப் 185 மேலே 190க்குள்ளே இருக்குது. இங்கேயும் பாருங்கள் அதே தான், 185க்கு மேலே 190க்குள்ளே இருக்குது. இதுவும் அதே 180 190க்குள்ளே, இது 170க்குள்ளே இருக்குது. இந்த இடத்துல 160 நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இது எப்போ பார்த்தீங்கன்னா 2022. 2022 பார்த்தீங்கன்னா நமக்கு பெரும்பாலும் இந்த ஏஐடிஎஸ், எம்எல், சிஎஸ்சி எல்லாம் 2022 பெருசாக பேசலை. 2023 2022 விட அதிகமாக பேசினது வந்து 2023. இப்போ 2023 நமக்கு எந்த மாதிரி கட் ஆஃப் இருக்குது? இங்கே தான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய டெஸ்ட்டு. 2023 அதாவது போன வருஷம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் இந்த காலேஜில் இந்த கட் ஆஃபில் போயிருக்கு. அதிகமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஈசின்னு சொல்லிட்டு அதிகமாக சூஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக அதை நம்ம பார்க்குறோம். கட் ஆஃப் நீங்களே பாருங்களேன். இது வந்து ட்ரிபிள் சாண்ட்விட்ச் 2022 எல்லாமே பார்த்தீங்கன்னா 190க்கு மேலே தான். எஸ்சிஏ 180க்கு மேலே சூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். இப்போது 2023க்கு வந்தாச்சு. இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா நம்ம இங்கே பார்க்குறோம். பாருங்கள், இப்போ நீங்களே பாருங்கள், நமக்கு சிவில் ரைட். இப்போ எல்லாருமே அதிகமாக விரும்பக்கூடிய கோர்சஸ் என்ன? சிஎஸ்சி, சிஎஸ்சி ரிலேட்டடு, அப்புறம் ஈசி தான். இப்போ நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சாண்ட்விட்சுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாரு 197லேருந்து 199க்கு கிடச்சிருக்கு. இங்கேயும் பாரு 200, 199லேருந்து 200க்கு கிடச்சிருக்கு. மறுபடியும் இங்கே பாரு 197, ஆல்மோஸ்ட் 197, 198. அப்போது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் ஓசியும் பிசியும் இருக்கீங்கன்னா போன வருஷம் 198க்கு மேலே தான் இந்த சீட்டே கிடச்சிருக்கு ஓசிக்கும் பிசிக்கும். ஒரு சில இடத்துல 199 வந்திருக்கு. எம்பிசி பார்த்தீங்கன்னா அதே தான் 190க்கு மேலே. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 196லேருந்து 199க்கு போயிருக்கு இந்த ரேஞ்சில். அப்போ நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணுன்றதை இப்போ நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட்டை வச்சு இதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும் நமக்கு எந்த கட் ஆஃப் இருந்தால் நமக்கு எந்த கல்லூரிகள் கிடைக்க போகுது அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் 177, 187 போயிருக்கு. சிஎஸ்சி எப்போ? போன வருஷம் பாருங்கள், பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிஸ்னஸ் சிஸ்டம், இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே 190க்கு மேலே தான். நீங்கள் ஓசி கேட்டகரி அண்ட் பிசி கேட்டகரினா 195க்கு மேலே இருந்தால் தான் பாசிபிலிட்டியாக அங்கே இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் மட்டும் சும்மாவா? சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 189க்கு மேலே தான் போயிருக்கு சீட்டு. பிசியும் பார்த்தீங்கன்னா 186க்கு மேலே, எம்பிசி 160க்கு மேலே இருக்குது, எஸ்சியும் 160க்கு மேலே இருக்குது. அப்புறம் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியரிங் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது, எந்த மாற்றமும் கிடையாது. கொஞ்சம் ஒரு 5 கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து இசிஇ பாருங்கள், இசிஇ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ரிலேட்டடாக அதுக்கு அப்படியே ஈக்குவலண்ட்டாக எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் போன வருஷம் தியாகராஜில் அதே கட் ஆஃபில் போயிருக்கு. 198 99 போயிருக்கு பாருங்கள். 192லேருந்து 200, 197லேருந்து 199, 194லேருந்து 196, 185லேருந்து 186. பயங்கர ஹியூஜ் ரெஸ்பான்ஸு. ஸோ போன வருஷம் நமக்கு சிஎஸ்சிக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் போயிருக்கோ அதே அளவுக்கு தான் இசியும் போயிருக்குன்றதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ இந்த வருஷமும் இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த வருஷம் நீங்கள் 198 99 எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஓசி கேட்டகரி பிசி கேட்டகரினா சிஎஸ்ஓ இசிஓ உங்களுக்கு கிடைக்க போகுது கட்டாயமாக, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ எம்பிசியும் பார்த்தீங்கன்னா 195க்கு மேலே இருந்தால் தான் பாசிபிலிட்டி அந்த இடத்துலையும். அடுத்து ஈசி பாருங்கள்,
நீங்களே பாருங்கள் 197 196 199 90. அப்போ எல்லா இடத்துலையும் பிசி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் ஓசி பிசியை பொறுத்த வரைக்கும் 195 197 198 199 இருந்தால் தான் நமக்கு சர்க்யூட்டல் பிரான்ச்சஸ் வந்து கிடைக்க போகுது. சர்க்யூட்டல் பிரான்ச்சஸ் நான் சர்க்யூட்டல் 194 ஆகுது. சரியா? அப்போ அதில் பாருங்களேன், நமக்கு 194 சொன்ன இல்லையா? இங்கே பாரு, மெக்கானிக்கல் 190, மெக்கானிக்கல் சாண்ட்விச் 186, மெக்கட்ரானிக்ஸ் 190. ஸோ அப்போது நமக்கு எப்படி பார்த்தாலுமே அதிகமான கட் ஆஃப் வந்து ஓசி பிசி எம்பிசிக்கு தேவைப்படுதுன்றதை நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். அண்ட் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் பாருங்களேன், எவ்வளோ பேருக்கு 196 196 192லேருந்து 195 இந்த ரேஞ்சில் தான் நமக்கு போயிருக்கு. ஸோ அப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் நல்லா கட் ஆஃப் வச்சுருந்தா மட்டும்தான் பாசிபிலிட்டி. நம்ம இங்கே பாரு ட்ரிப்பிள்க்கு பார்த்தீங்கன்னா 193 போயிருக்கு, 192 186 170. ஸோ நம்ம கவனிக்கணும், இதை நல்லா கவனிக்கணும். நமக்கு எஸ்சி சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்க்யூட்டல் பிரான்ச்சஸ்க்கு நீங்கள் ஒரு 185க்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்ஸஸே கிடைக்க போகுது. அண்ட் அதே மாதிரி ட்ரிபிள்இ கிடைக்கும், ஈஸியும் கிடைக்க போகுது. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெக்கட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் 160 170 இருந்தாவே நமக்கு கிடைக்குது. அப்புறம் ஓசி சைடு பார்த்தீங்கன்னா 190, பிசி சைடு 189, எம்பிசி சைடு 186 நம்ம மெக்கட்ரானிக்ஸுக்கு எதிர்பார்க்குறோம். சரியா? ஸோ இதுதான் நமக்கு வந்து லாஸ்ட் இயரும் அதுக்கு முந்தின இயரும் இருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் அனாலிசிஸ். நமக்கு வந்து இப்போது ரிசல்ட் வரல. ஸோ ரிசல்ட் வந்ததும் நமக்கு வந்து இதை மறுபடியும் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அந்த அனாலிசிஸ்க்கு உங்களுடைய ஹெல்ப் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுக்குறேன். அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, உங்களுடைய நேம் என்ன, நீங்கள் என்ன கேட்டகரியில் வர்றீங்க, 7.5 ரிசர்வேஷன் இருக்கா இல்லையா, ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி கூகுள் ஃபார்மில் கொடுங்க. நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி இந்த கட் ஆஃபில் நமக்கு வந்து சீட்டு போகலாம் அப்படின்றத நம்ம தெளிவாக பேசிக்கலாம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.